ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகெயின் பிரால் ஸ்டார்ஸோட கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் கேமும் எடுத்து போகணும் கிரவுண்டில். இதுவே கொஞ்சம் ஈஸி, டக்குன்னு விளாண்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம நாக் அவுட்டும் ஹைஸ்ட் அந்த கேம் பிளே நான் ஃபுல்லாக காமிக்கல, பாதியோடு முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே போனோன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க எப்படியும், அதனால் நானும் விட்டுட்டேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹைஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெய்லியும் நான் ஸ்ட்ரீக் முடிச்சுட்டு இந்த கேமை விட்டு வெளில போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். நான் ஃபோனே தொடமாட்டேன், இந்த கேம் விளாட்றதுக்கு தான், வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஒரு டீம், நம்ம எப்போவுமே அந்த பால் மண்டையில் வச்சுருவோம். ஓகே, இப்போ இது சிம்பிள் தான். இந்த கேம் அவன் நம்மகிட்ட 100% இருக்கும், அவன்கிட்ட 100% இருக்கும். இந்த ஃப்ராக் மாதிரின்னு வைங்களேன், யார் ஃபஸ்ட்டு அந்த 100% முடிக்கிறாங்களோ அது அவங்க தான் வின்னர். இப்போ பாருங்கள், என்னோடய 100% அந்த டப்பாவை அடிக்க வருவான், நான் அதுக்குள்ளே தடுத்து அவனை நிப்பாட்டணும். இவ்வளோ தான். இந்த வாரம் பார்த்தீங்களா, டேய் இவ்வளோ வர்றேன், டேய் நடா இது இப்படி நடக்கு, அடிக்கிறான் பார்த்தீங்களா, 92% குறையுது. ஆனால் அவங்களுக்கு அதுக்குள்ளே 74 குறைஞ்சிருச்சு. டக்குன்னு இறக்கி விடுங்கடா, அவ்வளோதான். இப்போ அவனை அடித்து நம்ம முடியணும். எங்கடா அடிக்கிறான் பாருங்க, எவ்வளோ தைரியம். அவ்வளோதான், சாப்பிடுச்சு. ஆனால் நம்ம சாவடிக்கல, வேறு எவனும் அடிச்சிட்டான். ஓகே, இப்போ அந்த வாரம் பாருங்கள், என்னடா அது வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது. இந்த டைம் முடித்தா அந்த கேரக்டர் முக்கியமாக வாங்கிடணும். எண்டிங்கில் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன், நீங்களும் பாருங்கள். ஓகே, அடி பாருங்கள், அதுக்குள்ளே 74 நம்ம. ஆனால் அவங்கள 48% கொண்டு வந்துட்டோம். இவன் தான் அப்பயும் அடித்தான், அவ்வளோதான், சாவடிச்சாச்சு. இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும் போல இருக்குது. டக்குன்னு அடிக்குது, எங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியல, வேகமாக அடிக்குது. ஸ்க்ரீனில் எங்கே போகுது, அப்படியே மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே இருக்கேனே தெரில. அப்பப்போ நானே யோசிப்பேன், எங்கடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. எங்கே அந்த கேரக்டர் குட்டியாக இருக்குதா, வேகமாக போகுது. அப்படியே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போகுது. இந்த அங்கே போகிறான் பாருங்கள், அந்த ரோபோட் மண்டை, அந்த கேரக்டருமே நல்லா தான் இருக்குது. ஏதோ சூப்பர் பவர் இருந்துச்சு, என்னால் அதை சரியாக யூஸ் பண்ண முடியல. ஓகே, இந்த கேமில் நம்ம தான் வின்னர். எப்படியும் எல்லா கேமும் நம்ம ஜெயிச்சிருவோம், கன்ஃபார்ம் ஜெயிச்சு காமிப்போம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னும் 4 மேட்ச் அடிக்கும், ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோதான். இன்றைக்கான ஸ்ட்ரீக் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பவர் பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த எண்டிங்கில் லாஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ ட்ராஃபியும் இந்த டைம் நம்ம எவ்வளோ ட்ராஃபி ஏறி இருக்கோன்றதையும் நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 302, லாஸ்ட் டைம் நம்ம 276 302 கொண்டு வந்தோம். அது கூட கொண்டு வரல, எவ்வளோன்னு தெரில சரியா. இப்போ நம்ம 302 318 இந்த மேட்சை முடித்து இப்போ அடுத்த மேட்ச் வந்தாச்சு. அடுத்ததான் அதே ஹைஸ்ட்டு தான் போட்டிருக்கோம். இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கள அட்டாக் பண்ணோம். அவனுங்க நம்மளை அட்டாக் பண்ணுறானுங்க, இப்போ நம்ம அவனுங்களை அட்டாக் பண்ணணும். நான் இது வரைக்கும் அந்த இடம் போனதே இல்லை, என்னை இங்கேயே டிஃபெண்டர் ஆக்கிட்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஓகே என்னடா இது, என்னடி இதை கேரக்டர் ஆக்கப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, அடிச்சிரு அந்த இருக்கான் பாருங்க, அந்த இந்த பவரை மட்டும் காலி பண்ணிட்டா பரவாயில்ல. இந்த டீம் எனக்கு கொஞ்சம் பவராக இருந்ததுனால இப்போயே 28% கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஒரு கில்லு. இந்த ஸ்ட்ரைக்கரில் ஒரு இது இருக்குமே, பேக் ஷாட், இப்படி அடித்து அது எதிரில் இது காயின் இதில் விழுகுமே பேக்கெட்டில், அந்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. பேக் ஷாட்டு அவ்வளோ இதுவாக இருக்கும் போல் இந்த இதோட பவர், கேரக்டர் பவர். இங்கடா இங்கேயே இருக்குது. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஏதாவது புது மேட்ச் ஆடுவோம். நம்மகிட்ட நிறைய மேப் இருக்குது, நம்ம தான் பார்க்கவே இல்லை. ஓகே,
இதில் பரவாயில்லையே 7 கில்லு அடிச்சிருக்கேன். ஆனால் 10 ட்ராஃபி தான் தருக்கி. லாஸ்ட் டைம் நான் எவ்வளோ கம்மியான கில்லு கிடச்சி 18 ட்ராஃபி அந்த மாதிரி தந்தீங்களேடா. என்னடா இது கேம் வித்தியாசமாக இருக்குது. அகைன் நடுவில் ரெக்கார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ். வேறு யாரும் இல்லை, யாரோ வந்து கதை தட்டினாங்க. வேறு யார்? என் தம்பி தான். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு மேப். என்ன மேப் ஆடுறது? ஹைஸ்ட் ஆடியாச்சு. இந்த பிரால் ஹாக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போடுவோம் வாங்க. யார் ஏட்டா? இதுக்கும் 6 பேரா? இதில் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் மாதிரி தான். கையில் பேட்டு கொடுத்துருவானுங்க, நம்ம எனிமி அடிச்சுக்கிட்டே கொண்டு போய் கோல் பண்ணணும். இவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் ஃபுட்பால் வந்து சப்ப மேட்டு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அங்கேயே ஒருத்தன் நம்மளை மாதிரியே இது போட்டிருக்கான். ரோபோ இது வச்சுருக்கான். ஓகே, உள்ளே போகலாமா? வந்தாச்சு. என்னடா இது தடுப்பு போட்டிருக்கீங்க? இந்த தடுப்பு தண்ணா போக மாட்டேங்குது அவ்வளோவா. நம்ம போக மாட்டோம், ஆனால் இது கூட போயிடுது புல்லட். இந்த பால் என்னடா இது? கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் மாதிரி இருக்குது. இதை தான் நான் வச்சு அடிக்கணுமா? ஹாக்கி பால்னால் நல்லா பெருசாக இருக்குங்கடா. நானே பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சுருக்கானே, அவன் வச்சுருந்தது நானும் பார்த்தேன். இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை எடுத்து எவனாவது ஒரு மண்டையில் போட்டோம்னா கன்ஃபார்ம் கோமா ஸ்டேஜ் போயிடுவேன். அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் அந்த பால். ஓகே 2 கோல் ஸ்கோர் பண்ணியாச்சு. எப்போவுமே ஃபுட்பால் வந்து 2 கோலோட முடிஞ்சிடும். இந்த டைம் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு தெரில. நானே இந்த கேம் பேஸாக தான் ஆடுறேன். ஓகே, இந்த பாருங்கள், எவனோ ஒருத்தன் பெரிய ரோபோட் மாட்டேன் அடிச்சிரு. எல்லோரையும் டக்கு டக்குன்னு அடிக்கணும். அடி அடி அடி. அவ்வளோதான், 1 கிலோ. என்னடா அது? எங்கடா இருக்கிறீங்க? நீங்கள் எங்கேயோ சண்டை போடுறீங்க, நான் எங்கேயோ சண்டை போடுறேன்டா. என்னடா இது? ஓகே, செத்துட்டேனா? மறுபடியும் போடணும். அதுக்குள்ளே முடிஞ்சேன். அவ்வளோதான், மேட்ச் ஓவரு. அவ்வளோதான், 3 கோல் அடித்தா இதில் முடிஞ்சிச்சு. ஃபுட்பாலில் 2 கோல்லேயே முடிஞ்சிடும். இதில் 3 கோல். அவ்வளோதான். நம்ம வந்து 3 கில் ஒரு டைம் சேர்த்துருக்கோம். ஒருத்தவனா 0, இன்னொருத்தவன் 2 கில் அடிச்சிருக்கான், ஒரு டைம் சேர்த்துருக்கான். ஓகே, அடுத்தது என்ன கிஃப்ட்டு? ஓகே, என்னது? பவர் பாயிண்ட்ஸா? இந்த பவர் பாயிண்ட்ஸ் கொடுத்தே நம்மளை ஏமாற்றிடுறாங்க. ஓப்பன் பண்ணால் 4 தான் வருது. இந்த பவர் பாயிண்ட்ஸு, இந்த இது காயின்ஸ், இது 2 தவிர வேறு எதுவுமே வரல. சாரி, 4ன்னு சொல்லிட்டேன். இந்த 2 தவிர ரேராக தான் பிளேயர் தரானுங்க. அதுவும் ஏதோ ஒரு கேவலமான பிளேயர் தரானுங்க. கொஞ்சம் நல்ல பவர் உள்ள பிளேயராக தரலாம். எது பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக இப்படி அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வருது. வேறு ஏதாவது நல்லதாக தந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஓகே, நாங்கள் இந்த டைம் 3 கோல் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கோடி இன்னும் எப்பட்றா? ஓ, இப்போ நான் புல்லட் அடித்தேன்னா இந்த இதுவும் பறக்குமா? சரி, நம்ம டீம்மேட் போய் ஸ்கோர் பண்ணிடுவான், ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்னடா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆப்நெட்டு? அடா பாவி. சரி, ஆப்நெட் எப்படி இங்கே தானே எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டோங்க. என்னடா இது? அப்பப்போ ஹேங் ஆகுது. ஓகே, இந்த டைம் நான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் இந்த கேம்லேயே ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது. ஓகே என்ன பண்ணுறது? ஓகே என்னடா கோல் அடிக்க முடியலையே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டான். ஆடுறா டெய்லி. அவ்வளோதான். ஓகே, நம்ம டீமில் இருந்து இன்னும் ஒரே கோல் அடித்தா போதும், இந்த கேம் முடிஞ்சு. இன்னும் ஏதாவது ஒரு கேம் போட்டு விளாட வேண்டியது. ஓகே, இன்னும் 2 மேட்ச் ஆடினோம்னா இன்றைக்கான இது முடிஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து டெய்லி கொஸ்ட் மாதிரி டெய்லி ஒரு 6 கேமும் எவ்வளோ ஆடணும். நம்ம இதில் ஒரு 5 கேம் ஆடிட்டோம், முடிய போகுது. அவ்வளோதான். ஓகே என்னடா ஒரே சத்தமாக இருக்குது. இத்தனைக்கு ரூம் வேணால் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வா, அப்பயும் ஒரே சத்தமாக இருக்குது. ஓகே,
ஓகே கைஸ், இந்த கேமில் நம்ம ஜெயிச்சாச்சு. வாங்க அடுத்த கேம் ஆடுவோம். என்னது டெய்லி வின்ஸ்? இது இல்லை, இது வேறு ஏதோ கிரியேட் தந்துருக்காங்க. கேரக்டர் இங்கே பாருங்க, என்னமோ ஒரு கேரக்டர். என்னது? ஓ ஸ்கின்னா? ஸ்கின்னுக்கு தான் இவ்வளோ இதுவாடா. ஓகே, அடுத்தது இவன் யாருன்னே தெரில, பூ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, மித்திக்கில் ஏதோ ஒரு கிஃப்ட்டு. அவ்வளோதான், இன்னும் ஒரே மேட்ச் ஆடலாம் கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எந்த கேரக்டர் வச்சு ஆடுறது? இந்த கேரக்டர் நான் எதுவும் யூஸே பண்ணலை. கேரக்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஆடி தான் பார்ப்போம். என்ன ஆடலாம்? இப்போ பால் போட்டிருக்கோம். ஏன்னா இது டக்குன்னு முடிஞ்சிடும். 2 கோல் தான். இதோட இதுக்கப்புறம் வேணால் வேறு ஏதாவது மேட்ச் போடலான்னா போடலாம், இல்லைனா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கேம் பிளேயில் நம்ம கிராணி கேம் பிளே ஆடலாம். அது உண்மையிலே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே ஜாம்பி வென் ஃபஸ்ட்டு கோல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்னது? ஓகே, என்னடா இது? இந்த கேரக்டர் அவ்வளோவா நல்லா இல்லை கைஸ், எனக்கு என்னவோ புரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, அவ்வளோ. ஐயோ சாவடிச்சிட்டாங்களே. நம்ம டீம்மேட் எப்படி அடிச்சிருவானுங்க கோல் நம்ம வர்றதுக்குள்ளே பாருங்கள். ஓகே, இந்த கேரக்டர் எனக்கு என்னவோ பிடிக்கல கைஸ். அந்த கேரக்டர் வச்சு ஆடினதுக்கப்புறம் இதை ஆட பிடிக்கவே இல்லை, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. சை அப்படின்னு இருக்கு. ஓகே டி, அட்ரா அவ்வளோதான், கேம் ஓவர் கைஸ். ஓகே, எவ்வளோ ட்ராஃபி? 10 தானா? லாஸ்ட் டைம் கம்மியான கில் அடிக்கும்போது 16 ட்ராஃபி தான் தந்தீங்க. டைம் நல்லா கில் அடிக்கலைனாலும் 10 ட்ராஃபி தரீங்களே, என்னடா இது? இதுவே புரியலையே. ஓகே, எல்லா கொஸ்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ கேரக்டர் இல்லை, ஏதாவது ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணணுமா? எது எடுக்கலாம்? இது எல்லாமே கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அந்த ரோபோட்டு எடுப்போமா, இல்லை வேறு ஏதாவது பார்ப்போமா? வேறு எதுவும் நல்லா இல்லை. இந்த ரோபோட் எடுக்கலாமா, இல்லை எது எடுக்கிறது? குழப்பமாகவே இருக்கே. ஐயோ, இப்போ என்ன எடுக்கலாம்? அது ரோபோட்டே எடுத்துருவோம் வாங்க. அவ்வளோதான். விக்ட்ரி 8 பிட் டேமேஜ் டீலர். அப்போ இவனை வச்சு ஒரு கேம் போடுவோம். பிரால் பால் தானே, ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு. ஓகே, யூ கேன் ட்ராக் ரெட் கண்ட்ரோல். இது 2 நிமிஷத்தில் இந்த கேம்லாம் முடிச்சிடலாம். அப்போ மேட்டர் 2 பேரும் ஒரே இது தானே. ஓகே அடிச்சிட அவ்வளோ. என்னடா என்ன சாவடிச்சிட்டிங்க? அவங்க இதில் அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டராக வச்சுருக்காங்க. ஏதோ நம்ம இதுதான் பால் எடுத்து போயிட்டு நம்ம டீம்மேட்டு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இங்கடா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கோல் ஸ்கோர் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் ஒரு கோல் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது என்னடா இது? இவ்வளோ நேரம் ஆக்குதே. ஓகே டோன்ட் கில் பி ஸ்கோர்ட். அவ்வளோதான், முடிஞ்சு கேம். நம்ம ஒரு கில் கூட அடிக்கல. சரி பரவாயில்ல, இன்னும் நல்லா கேரக்டராக தான் இருக்குது ஆடுறதுக்கு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கிளப் அன்லாக் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எண்டில் நான் எவ்வளோ ட்ராஃபி ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு ஐயோ மெகா பிக்கு என்னென்னமோ வருது. இருங்க, இதெல்லாம் போட்டுட்டு ட்ராஃபி எவ்வளோ? ஓகே, 302 இருந்தது 392, கிட்டத்தட்ட 90 ட்ராஃபிஸ் ஏற்றிருக்கோம். இதே மாதிரி நிறையா ட்ராஃபி ஏற்றி இந்த கேமில் பெரிய ஒரு ஜாம்பவன் ஆகிடலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நல்ல கேம் ப்ளே, ஃபன்னியான கேம் ப்ளே வீடியோவில் உங்களை பார்க்குறேன். என்னடா எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாரோ ஆன்லைனில் தாய்லாந்து பேர்னா வருது, தாய் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கிற பேர் வருது. சரி, ஏதோ ஒன்று.
என்னது, ஓ நம்மளோட விளாண்டவங்க இன்னும் ஆன்லைனில் இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது இருக்கணும். ஓகே, என்னடா இத்தனை பேர் ஆன்லைன் இருக்கீங்க? நான் இத்தனைக்கும் நைட்டு 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்போ கூட ஆன்லைனில் இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அடுத்த வீடியோஸ்னால் வரதுக்காக பெல் ஐக்கானை தட்டிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. பாய் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட்.